Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி சாக்லேட் ஸ்விஸ் ரோல் கேக். So வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். ஒரு பவுல்ல ஸ்ட்ரெயினர் வச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 மினிட்க்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 30 செகண்ட் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பேல் எல்லோ கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் பீக் தான் வரும், ஸ்டிஃப் பீக் வராது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு திரும்பவும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்துடலாம். இதையும் லைட்டாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எல்லா இடத்துலையும் ஆயிலில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு 2 தடவை அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. இதை டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பேப்பர் அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன், நமக்கு ஏர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு டூத்பிக் இன்செர்ட் பண்ணி பாருங்கள். இதை வெளியே எடுத்துடலாம். கூல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக்கை வச்சுட்டு இதை நம்ம ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் நான் இன்றைக்கி பேக்கர்ஸ் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க. பெருசாக இருக்கிறத மட்டும் உடச்சி விட்டுருங்க. காய்ச்சின பாலை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 100 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீட்லேயே வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிவிடுங்க. இதில் ஓரளவுக்கு தான் ஸ்டிஃப் பீக் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. இப்போ அந்த கேக்கை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் இந்த விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய விப்பிங் க்ரீம் வைக்காதீங்க, ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை சைடில் 2 சைடும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா அந்த பட்டர் பேப்பரையும் அது கூட சேர்த்து ரோல் பண்ணி இதை ஒரு நீங்கள் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து 1 ஹவர் கழித்து எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த விப்பிங் க்ரீம் நல்லா செட் ஆகும், நமக்கு கட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.